இன்றைய பதிவின் போதும் நம்ம பேசிட்டு இருக்கும் போதும் வரலாறு காணாத ஒரு புது உயர்வு. கிராம் உங்களுக்கு 22 கேரட் 10,240. ஸோ இது மிக முக்கியமானது இந்த ட்ரம்போட டாரிஃப் வேறு. கிராம் பழையபடி கிராம் 2000 ரூபாய்க்கு வந்துருமாங்கலாம் கேட்டிங்கன்னா வர வாய்ப்பே இல்லை. ஒரு 10,000 விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி 9,000 9,500 வந்தாலே தங்கம் இறங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷனை எதிர்பார்க்கலாமே தவிர பழைய லெவலான 8,000 7,000 வருவதற்கு கூட வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கம்மி. ஆனால் நான் ஒரு 5 வருஷம் வச்சுக்க போகிறேன், 10 வருஷம் வச்சுக்க போகிறேன், அப்படி எனக்கு கோல்டை தவிர வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 2026 மிட்டுக்குள்ளே கோல்டோட ஒரு அவுன்ஸ் $4,000 கூட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எக்கானமிஸ்ட் கொடுக்குறாங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, அதனால தங்கம் விலை கம்மியாக இருக்குது. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரிலாம். ஸோ அந்த மாதிரி தங்கத்துக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா வேணால் உங்களுக்கு தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எந்த காலத்துலேயும் இங்கே எந்த வரி விதிப்பையும் பெருசாக குறைக்கல. அடுத்ததாக மக்கள்கிட்டே என்ன இருக்குது, திருமண சீசன்லாம் ஆரம்பிக்க போகுது. சரி, அப்போ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கித்தானே ஆக வேண்டிய கட்டாயம். அவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பழைய நகைகளை விற்கலாம், விற்றுட்டு புது நகைக்கு போகலாம்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த இடத்துல அதிகமாவாங்க. ஸோ ரீட்டெயிலுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக தங்கம் ஏறுவதற்கான ஒரு காரணம். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். தங்கத்தோட விலை இப்போ இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு உயரப்போகுது. இந்த திடீர் தங்க விலை உயர்வுக்கு காரணம் என்ன? இன்னும் வருங்காலங்களில் தங்கத்தோட விலை எப்படியெல்லாம் உயரும், மக்கள் எப்படி இந்த தங்க விலை உயர்வை சமாளிக்க போகிறோம் அப்படின்றத பொருளாதார வல்லுநராக இருக்கக்கூடிய திருமதி தர்மஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஒரு சிறப்பு நேர்காணலில். வணக்கம். வணக்கம். கடந்த சில நாட்களாக தங்கத்தோட விலை அதிகமாக போயிட்டு வந்திருக்கு. இன்னும் வர காலங்களில் இன்னுமே ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாங்க. இந்த திடீர் இந்த விலை உயர்வுக்கு என்ன முக்கியமான காரண காரியங்களாக இருக்குதுங்க? ஒரு 4-5 காரண காரியங்கள் சொல்லலாம். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் டாலர் வீக் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அங்கே நடந்துகிட்ருக்கு அமெரிக்காவில். இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வார்லாம் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. யூஎஸ் டாலர் வீக் ஆகும்போது உங்களுக்கு தங்கத்தின் மீதான அந்த மதிப்பு அதிகமாகிட்டே போகும். அதன் காரணமாக உங்களுக்கு விலை ஏறுவதற்கான காரணமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இன்ஃப்ளேஷன்லாம் ஏற்பட்டுருமோ, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை வந்துடுமோ, ரெசஷன் ஏற்பட்டுருமோ, இவர் பண்ணுற இந்த வேலைகள்னால ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிறதுனாலையும் அவர் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு டாரிஃப் வார் கொடுத்துட்டு வரார். ஆனால் தங்கத்தில் கிடையாது. ஸோ அதனால் தங்கத்தின் மீதான ஏற்கனவே மக்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது ஒரு நீண்டகால முதலீடு, ஒரு சேஃப் ஹெவன் மெட்டல் அப்படின்னு இருக்கும்போது இவர் பண்ணுற இந்த விஷயங்களால் அது மேலே உள்ள மதிப்பு இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இன்னும் வேகமாக வாங்குறாங்க. ஒவ்வொரு நாளுமே வாங்கிட்டே இருக்கிறாங்க. குறைச்சிக்கிற மாதிரியே இல்லை. அதனால தான் நாளொரு வண்ணமுமாக உங்களுடைய கோல்டு ரேட்டு ஏறிட்டே இருக்குது. இன்றைய பதிவின் போதும் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதும் வரலாறு காணாத ஒரு புது உயர்வு. கிராம் உங்களுக்கு 22 கேரட் 10,240. ஸோ இது மிக முக்கியமானது இந்த ட்ரம்போட டாரிஃப் வேறு. அது மட்டும் கிடையாது, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபெடரேஷன் ரேட் கட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பேசிக் பாயிண்ட்ஸை குறைச்சிட்டே இருக்கிறாங்க. செப்டம்பர் 17 மறுபடியும் ஒரு மீட்டிங் இருக்குது. இந்த இடத்துலையும் இன்னும் குறைக்கப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பாண்டு, ஈக்விட்டிஸு, ட்ரெஷரி சீல்டு இது எல்லாமே குறையுது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போது அதில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு எங்கே கொண்டு கொடுக்குறாங்க, கோல்டில். ஸோ அதுதான் இப்போ இந்த கோல்டு வேகமாக இந்த கடந்த ஒரு வருடத்தில் எப்போதுமே கிராஜுவலாக ஏறும். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஜெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மிக முக்கியமான இந்த ரீசன். அடுத்ததாக மக்கள்கிட்டே என்ன இருக்குது, திருமண சீசன்லாம் ஆரம்பிக்க போகுது. சரி, அப்போ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கித்தானே ஆக வேண்டிய கட்டாயம். அவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பழைய நகைகளை விற்கலாம், விற்றுட்டு புது நகைக்கு போகலாம்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த இடத்துல அதிகமாவாங்க. ஸோ ரீட்டெயிலுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக தங்கம் ஏறுவதற்கான ஒரு காரணம். அது மட்டும் கிடையாது, உலக லெவலில் நடந்துகிட்ருக்க போர். இங்கே நிறைய போர் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வார் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வார்
அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கும் போதும் ஷேர் மார்க்கெட் மீதான மதிப்பு குறைந்து கோல்டு சில்வர் இந்த இதில் ஹெவன் மெட்டலில் வந்து ப்ரீசியஸ் மெட்டலில் அதிகமாகும். இந்த ஷேர் மார்க்கெட்டும் இங்கே கோல்டு மார்க்கெட்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஒருத்தங்க ஏறினா ஒருத்தங்க இறங்குவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதன் காரணமாக இப்போது கோல்டுடைய ரேட் வந்து இன்னும் அதிகமாகத்தான் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போ இந்திய ரேட்டோட அந்த மதிப்பு வந்து அந்த சரியிறதுமே ஒரு முக்கிய காரணமாக வந்து இருக்குமா மேம் இந்த ஏற்றம்? ஆமாம், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் உங்களுக்கு சரிவடைகிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைந்து கொண்டே வருது. ஸோ ஈவன் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி 2.0 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால தான் ஷேர் மார்க்கெட் ஓரளவு தாக்குப்பிடித்து நிற்கிது. இல்லாட்டினா ஜென்ரலாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப வேகமாக ஒரு இறக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கும். அங்கே வந்து இவங்களுடைய ஜிஎஸ்டி 2.0, அதே மாதிரி இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக வாங்கப்படுது. அதனால் பணம் உள்ளே வரதுனால ஷேர் மார்க்கெட் ரொம்ப இறக்கத்தை நோக்கி போகலை. இல்லாட்டி மேற்சொன்ன காரணங்கள்லாம் சாதாரண நாட்களில் நடக்கும் பட்சத்தில் ஷேர் மார்க்கெட் ஒரு நல்ல சரிவை நோக்கி போயிருக்கும். இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அங்கே தாங்கி பிடிக்கிறதுக்கு சில காரணங்கள், இங்கே உயர்வதற்கும் சில காரணங்கள் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டை விட சற்று வேகமாக கோல்டு வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்வதும் இதற்கு ஒரு காரணமாக கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இப்போ ட்ரம்ப் வந்து போட்ட டேரிஃப்னாலேயுமே ஒரு பாதிப்பு இருக்குன்னு வந்து சொன்னீங்க. வேறு என்னென்ன இந்த வேர்ல்டு வைடு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் வேறு என்ன மாதிரி வந்து பாதிக்குது இந்த தங்க ஏற்றத்தை? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லும்போது வார் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எப்படி இறங்குதா ஏறுதா அதை பார்ப்போம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டை வந்து வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வாங்குறாங்க. ஈவன் ஸ்மால் கண்ட்ரி சால்வடார், போலந்து போன்ற கண்ட்ரிகள் கூட கோல்டை வாங்கி அதிகமான அளவுக்கு வாங்குறாங்க. ஸோ பேங்க்ஸும் அதிகமான அளவுக்குள்ள இந்த கோல்டை கையிருப்பு வைக்கிறதுனாலையும் கூட கோல்டோட ரேட்டு வந்து இந்த அளவு வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ நார்மல் ஜியோ பொலிட்டிக்கல் வார் அனௌன்ஸ்மெண்ட்டு ஏற்கனவே இன்னும் முடியவே இல்லை. உக்ரைன்லேருந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை புதுசாக தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதே மாதிரி இவர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து விதிக்கிறது, நம்ம 3 பேர் கண்ட்ரியும் சேர்ந்து பிரிக்ஸ் மாநாட்டுக்கு வந்து நம்ம வந்து போகிறது, இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஜென்ரலாக பிஸ்னஸை பாதிக்கும். அப்போ எந்த விஷயம் வந்து பிஸ்னஸை பாதிக்காமல் இருக்குது? கோல்டு. அதனால என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையே வேண்டாம், கோல்டில் கொஞ்சம் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் இவங்கெல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக கோல்டு எல்லாம் விற்றுட்டு அங்கே இருக்க பணத்தை கொண்டு வந்து இங்கே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டென்ஷன் இன்னும் முடியலை. அக்டோபர் மாதம் மறுபடியும் அவங்க கேஸ் நடக்க போகுது. ஸோ டாரிஃப் பாரு கன்க்ளூஷனுக்கு வரல. இப்போ புதுசாக மறுபடியும் பேச போகிறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் கோல்டில் ஒரு இறக்கத்தில் தற்போதைய சூழ்நிலையில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க வந்து தங்கத்தோட அந்த நிதியெல்லாம் வந்து கையகப்படுத்துவாங்க இல்லையா, இதில் ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்படுமா? அவங்க தங்கத்தோடைய கையிருப்பு வந்து அதுக்கே சொன்னல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் வந்து அதிகமான அளவுக்கு வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத வேர்ல்டு ரெக்கார்டு அளவுக்கெல்லாம் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா $407 பில்லியன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களும் இந்த மாதிரி முன்னேற்பாடாக கோல்டை தான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, டாலரில் வந்து வெளியிடுறாங்க, அதிகமான டாலரை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கோல்டை வந்து இன்னும் வந்து ஸ்திரப்படுத்துது. ஸோ ஆர்பிஐ மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸு எல்லா பேங்க்ஸும் அந்த கையிருப்புகளை அதிகப்படுத்துறதுனால நிறைய அதிகமான அளவுக்கு 3000க்கு மேலே டன்ஸை வந்து கையிருப்பு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தங்கம் வந்து மேலும் மேலும் விலை ஏற்றத்தை நோக்கி தான் சென்று கொண்டே இருக்கும்பா. இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர் படியே வந்து பார்த்தா நம்ம தங்கத்தோட அந்த ரொட்டேஷனை எதுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோன்னா, இந்த ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் வந்து நடக்கிறப்ப, கல்யாணம் மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எஜுகேஷன் ஒரு பர்பஸ்க்கோ தான் யூஸ் பண்ணால் அது கல்ச்சராகவே வந்து வர ஒரு சிஸ்டம். இந்த கல்ச்சரல் சிஸ்டமும் வந்து பாதிக்குதா இப்படியே நம்ம பின்பற்ற வரதுனால? தங்கத்தை வந்து நம்ம ரொட்டேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணணும், எடுக்கணும், வைக்கணும், இது வந்து பாதிக்குதா இந்த விலையேற்றத்தை? ஆமாம், கண்டிப்பாக விலை பாதிக்கும். ஏன்னா இப்போ என்ன, தங்கம் வாங்குறது எதற்காக? நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு, திருமண நிகழ்வுகளுக்கு உபயோகப்படுத்துறதுக்காகவும், மற்றும் ஒரு முதலீடாக இந்த ஒரு அவசரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் செல் பண்ணால் கையில் பணமாக கிடச்சிடும். அந்த லிக்விடிட்டி இந்த இடத்துல அதிகம். இந்த 2 காரணங்கள் தான் தங்கத்தில் ரீட்டெய்லர் அதிகமாக வாங்குறதுக்கு காரணமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல்ச்சுரல் இது வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா தங்கத்தோட விலையும் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அது இப்போதைக்கு
வேல்யூக்கு குறையிற மாதிரியே இல்லையே, எவ்வளோ கிராமாக இருந்தாலும் கடைகளில் போய் வாங்க தான் செஞ்சிட்ருக்குறோம். அதை கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கு அதுக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்குது. நான் வந்து கிராம் வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கணும் போன வருஷம், இந்த வருஷம் 10,000 ரூபா அப்படிங்கும்போது அதை மறுபடியும் வாங்கணுங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு வருதே தவிர இனிமே வாங்க வேண்டாம். அப்படி வாங்கலைன்னா அவங்க அந்த பணத்தை எதில் சேமிப்பு பண்ணுவாங்க? அடுத்த ஆல்டர்னேட் இருக்கணும் இல்லையா? கையில் பணம் இருக்குது, எதில் சேமிப்பாங்க? ஸோ சேமிக்கக்கூடிய ஒரு வழியாக, எளிதான ஒரு வழியாக இருக்கக்கூடியது, அதே சமயம் எளிமையாக பணமாக மாற்றக்கூடியது அப்படிங்கிற இந்த கல்ச்சர் நீடிக்கும் வகையில் தங்கத்துக்கு எப்போதுமே டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்தியா தான் வந்து அதிக அளவில் வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணுற நாடாக நம்ம தான் வந்து இருக்கோம். ஏன்னா இங்கே அவ்வளோ தேவைகள் மக்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த தங்க விலை உயர்வுனால நம்மளோட அந்த நிதி இருப்பு, அந்த பற்றாக்குறையை வந்து இது வந்து பாதிக்குமா டைரக்ட்? அதனால தான் உங்களுக்கு வந்து டாலரை கொடுத்து அதிகமான அளவுக்கு தங்கத்தை வாங்கி கையிருப்பு வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்மகிட்டேயும் தங்கத்தோட கையிருப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸில் அதிகமாகவே இருக்குது, நம்ம பேங்க்ஸ்லேயே அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. சாவரின் கோல்டு பாண்ட்லாம் இப்போ கொடுக்கறத கூட அதனால் நிறுத்திட்டாங்க. முன்னாடி ஊக்குவிக்கணும்னு போன வருஷம்லாம் கொடுத்தாங்க. இப்போ பாண்டெல்லாம் கூட கவர்மெண்ட் பாண்டெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மகிட்டேயும் கையிருப்பு அதிகமாக காட்டணும். இப்போ சைனா பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட அதிகமான அளவுக்கு கையிருப்பு காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலையும் இந்த விஷயங்கள் அதிகமாக பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸ் இன்னும் வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கோல்டு ETF, கோல்டு பீஸ், தனி நபர்களும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க போய் அந்த மாதிரி கோல்டை தான் வாங்கி கையிருப்பு வைக்கிறாங்க. ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாருமே கோல்டு ETF வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தை வந்து நீண்ட கால முதலீடாக பார்க்குறவங்களுக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம மட்டும் வாங்கி வைக்கல, பெரிய பெரிய நிறுவனங்களும் வாங்கி கையிருப்பை அதிகப்படுத்துகின்றன. அப்படிங்கும்போது நீண்டகால அடிப்படையில் தங்கம் ஒரு எப்போதுமே ஒரு சேஃப் ஹேவன் மெட்டலாகத்தான் இருக்கும். இப்போ இந்த பணவீக்கம் அதிகமாக ஏற்படக்கூடிய இந்த காலங்களில் தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறது வந்து நல்லது அப்படின்ட்டு மக்கள் பெரும்பாலும் வந்து நம்புகிறாங்க. இப்போ விலை இதுவும் வந்து தங்கத்தோட விலையுமே ஜாஸ்தியாக போயிட்டு தான் வந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து நல்லதா? இது ஃப்யூச்சரில் எந்த வகையில் வந்து முதலீடு பண்ணால் மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் வந்து அமையும்? இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது கிராம் இப்பொழுது 10,240 போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு கிராம் விலை இனிமேல் ஏறவே ஏறாதா? அடுத்த 1 வருஷத்துக்கு ஏறாதா? 2 வருஷத்துக்கு ஏறாதா? அப்படின்னா கிராம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தங்கம் என்பது ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அசாத்தியமாக ஏறி இருக்கு. இல்லைன்னா மெதுவாக ஆமை வேகத்தில் ஏறக்கூடியது இன்று முயல் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படி தான் சொல்லலாமே தவிர எப்போதுமே தங்கம் ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருப்போம், ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருப்போம். ஆனால் கோல்டு ஆரம்ப காலத்துலேருந்து நம்மளுடைய பாட்டி காலத்துலேருந்து கோல்டு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். மற்றதெல்லாம் இப்போ வந்தது தான். ஆனால் கோல்டு அப்படிங்கிறது 1900 1800 இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாரம்பரியமிக்க அந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே யாரும் வேண்டான்னு அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 10% ஒரு 15% கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ இருக்கக்கூடிய எக்கானமிஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது கோல்டு அப்படிங்கிறது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, அதுவும் இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணும்போது எப்பொழுதுமே அது நமக்கு ஒரு உதவியாக, ஒரு எளிமையான ஈஸியான ஒரு பொருள். அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் பல்காக வாங்காமல், உதாரணமாக வந்து நான் வந்து ஒரு 10 கிராம் வாங்குறேன், 100 கிராம் வாங்குறேன், ஒருவேளை ஒரு சின்ன கரெக்ஷன் கூட ஏற்படலாம். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் திடீர்னு மாறலாம், ஒரு 6 மாதத்தில் மாறலாம். அப்படி மாறும்போது கிராம் பழையபடி கிராம் 2000 ரூபாய்க்கு வந்துருமாலாம் கேட்டிங்கன்னா வர வாய்ப்பே இல்லை. ஒரு 10,000 விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி 9,000 9,500 வந்தாலே தங்கம் இறங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷனை எதிர்பார்க்கலாமே தவிர பழைய லெவலான 8,000 7,000 வருவதற்கு கூட வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் கம்மி. ஒரு இடத்துக்கு ஏறிடுச்சுன்னா தங்கம் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அந்த இடத்துலையே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். 100 ரூபாய் ஏறும், 100 ரூபாய் இறங்கும். இந்த மாதிரியே தான் சைட் பேஸில் மூவ் ஆகும். இப்போ கிராஃப் அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை நல்ல நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, ஷேர் மார்க்கெட் பக்கம் மக்கள் திரும்புகிறாங்க, பாண்டு ஈல்டு பக்கம் திரும்புகிறாங்கன்னா அங்கேருந்து டிக்ளைனிங் ஃபேஸ் ஆரம்பிச்சிடும். அப்போ கோல்டோட ரேட்டு கொஞ்சம் இறங்குமே தவிர பெரிய லெவலில் இறங்காது. அப்போ இறங்கும் என்று காத்து கொண்டிருந்து ஒருவேளை இந்த இடத்துலேருந்து அடுத்து கிராம் 11,000 12,000 போயிடுச்சுன்னா
ஸோ அதனால் சிறுக சிறுக வாங்க. இப்போ தான் புதுசாக வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பீக்கில் இருக்குது, அதனால் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வேளை இறங்குனா மறுபடியும் வாங்கிக்கலாம். இல்லை இறங்கலை ஏட்டு போகுதா, நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து லாபத்தை புக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 5 வருஷம் வச்சுக்க போகிறேன், 10 வருஷம் வச்சுக்க போகிறேன், அப்படி எனக்கு கோல்டை தவிர வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 2026 மிட்டுக்குள்ளே கோல்டோடைய ஒரு அவுன்ஸு $4000 கூட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எக்கானமிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு சான்ஸ் ஒருவேளை 10,000க்கு கீழே வரும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம். 10,200 10,300 எவர் டைம் ஹை போகும்போது கொஞ்சம் நிதானித்து வெயிட் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போது வாங்குங்க, மீதி நேரம்லாம் அமைதியாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா கோல்டு ரொம்ப வேகமாக இறங்குவதற்கான காரணங்கள் தற்போது இல்லை, ஆனால் ஏறுவதற்கான காரணங்களே அடுக்கிக் கொண்டே போகலாம் போல தெரியுது. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விலை ஏற்றத்தினால போன வருஷம் வாங்கின மக்கள் தொகையை விட தங்கம் வாங்கினவங்களோட இந்த வருஷம் குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த சுபகாரியங்கள் அந்த தினத்தில் வாங்குறது, பட் அதுலேயுமே எல்லாராலையுமே வந்து வாங்க வந்து முடியாது. இது இந்த வர்த்தகத்தையே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குல்ல, இதுக்கு என்ன வந்து முன்னேற்பாடுகள் வந்து பண்ணணும் கவர்மெண்ட் தரப்புலையும் வந்து இந்த வணிகம் சார்ந்தும்? வணிகம் சார்ந்து வரும்போது அவங்க எல்லாருமே ஜுவல்லரி ஷாப்ஸ் இல்லவங்க அந்த எம்செக்ஸ் கோல்டுன்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஷார்ட் செல்லிங் சொல்கிற விஷயத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு எப்போதுமே ஜுவல்லரி ஷாப்பில் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகளே வராது. ஏன்னா அவங்க லாங்குன்னு கையிருப்பை வச்சுக்குவாங்க. இந்த சைடு கமாடிட்டி கோல்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் செல்லிங் போயிடுவாங்க. ஸோ இறங்கும்போது அங்கே லாபம் பார்த்துருவாங்க, ஏறும்போது கையிருப்பில் லாபம் பார்த்துருவாங்க. இங்கே பிரச்சனையே ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க விற்கலாமாங்கிற ஐடியாவுக்கு வருவாங்க. அவங்க தான் விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக 10,000க்கு விற்றுட்டாங்கன்னா 12,000க்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம வந்து சீக்கிரமாக விற்றுட்டோமே, இவ்வளோ ஏறுன்னு தெரிஞ்சுருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் அது அங்கேயும் அதான் சொல்கிறேன், பிரித்து விற்கலாமே. 10 கிராம் விற்கிற ஐடியா இருந்தால் ஒரு 5 கிராம் எந்த இடத்துலையும் இன்னொரு 5 கிராமு கொஞ்சம் 2.5 கிராம் பிரித்து வாங்கினீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம நல்ல ரேட்டை தான் கொடுத்துட்டு வெளில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வணிகத்தை பொறுத்த மட்டும் ஜென்ரலாக பேசிக்கிறது எல்லாமே கேட்டிங்கன்னா பெரிய பெரிய நகைகள், இந்த பெரிய நெக்லஸ், பெரிய ஆரம், அந்த வங்கி அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய நகைகளுக்கு எல்லாமே இப்போ மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மவுஸ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னாலே அவங்களுடைய சேதாரம் எல்லாம் போட்டு பண்ணும்போது 1 லட்சம் வந்துடுது இப்போல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 5 பவுன் 10 பவுன் 20 பவுனுக்குலாம் பெரிய பெரிய நகைகள்லாம் இருக்கும். அதை வந்து செய்கிறவங்க செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதை வாங்குறவங்களும் இப்போ குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, 9 கேரட் கோல்டு. ஸோ அந்த மாதிரி பெரிய லெவலில் வாங்கும்போது 9 கேரட் கோல்டு மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு வரும்போது 22 கேரட்டில் நின்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் மக்கள்கிட்ட தோண ஆரம்பிச்சிடும். ஸோ வணிகம் என்று வரும்போது பெரிய நகை உற்பத்திகள், அந்த பெரிய நெக்லஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. சிறு நகைகளை எப்போதும் போல் அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜென்ரலாக ரீட்டைலர்கிட்ட ஒரு சின்ன தேக்கம் இருக்கும். ஏன்னா பயப்படுவாங்க, 10,000 போயிடுச்சு, இதுக்கு மேலே வாங்குவான் குறையும்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. ஆனால் மறுபடியும் ஏறும்போது திருப்பி 10,000க்கே வாங்கிறதுக்கு வந்துடுவாங்க. அதுதான் ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஆனால் சிறிதளவு அவங்களுடைய வர்த்தகம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். கவர்மெண்ட் சைடிலிருந்து என்னென்ன கொள்கைகள் என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வந்தால் இந்த விலையேற்றம் வந்து இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ நிறைய டேக்ஸ் பிரச்சனை வேறு நம்ம மக்களுக்கு வந்து இருக்குது, பாமர மக்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் சைடுலேருந்து ஒரு சில திட்டங்கள் ஏதாவது வந்து முன்னெடுத்தா எது பெட்டராக இருக்குன்னு வந்து நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அவங்க சாவரின் கோல்டு பாண்டுன்னு ஒன்று கொண்டே வந்தாங்க. சரிங்களா, கோல்டு முதலீட்டு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறதுனால்தான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்கள்ட்ட சாவரின் கோல்டு பாண்டு திட்டங்களே கையிருப்பில் இல்லை. ஜென்ரலாக கவர்மெண்ட் வந்து இந்த கோல்டு ரேட்டை வந்து பெருசாக வந்து தடுக்க முடியாது. இது உலக லெவலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, அதனால தங்கம் விலை கம்மியாக இருக்குது. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரிலாம். ஸோ அந்த மாதிரி தங்கத்துக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா வேணா உங்களுக்கு தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எந்த காலத்துலேயும் இங்கே எந்த வரி விதிப்பையும் பெருசாக குறைக்கல. இப்போ தான் என்ன கொடுத்துருக்குறாங்க, அத்தியாவசிய பொருளுக்கான ஜிஎஸ்டியும் குறைச்சிருக்காங்க. இது லக்ஸரி ஐட்டம். ஸோ லக்ஸரி ஐட்டத்துக்கு அவங்க வந்து இன்னும் போடாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ அதனால் ஜிஎஸ்டி ஏதாவது வச்சாங்கன்னா வேணால் நம்ம தங்கம் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சாவரின் கோல்டு பாண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா
நம்ம தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். இந்த ரெண்டை தாண்டி பெரிய லெவலில் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, டிஜிட்டலாக கோல்டு வாங்குறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்காமல் டிஜிட்டல் கோல்டு. அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டியில் வந்து அவங்க ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த தங்கத்தோடைய இந்த ஏற்றத்தை ஓரளவு கொஞ்சம் குறைக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட நேரத்துக்காண்டி ரொம்ப வந்து நன்றி மேம். மீண்டும் இதே மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் டிஸ்கஷனில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். நன்றி.